வணக்கம். இந்தியாவிலேயே உறுப்பு தானத்தில் மற்ற மாநிலங்களை விட முன்னோடியாக இருப்பது தமிழ்நாடு. மேலும் அதை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ளவும் அதனுடைய வழிமுறைகள், உறுப்பு தானத்தின் வழிமுறைகள் தெரிந்து கொள்வதற்கு நம்மிடம் டாக்டர் பிரதீப், இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், PSG மருத்துவமனை வந்திருக்கிறார். டாக்டர் வணக்கம். டாக்டர், இப்போ நம்ம ஹார்ட் ஃபெயிலியர், கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம பிரிச்சு பார்க்குறோம்? இதை எப்படி ஃபர்தரா இதை எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்க நீங்க? ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், கார்டியாக் அரெஸ்ட் மூணு எனி காமன் மேன், ஒரு சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம்ஸ். பட் மூணுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி பார்க்குறது ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்னா, இருதயம் ஒரு பம்ப். அந்த பம்புக்கு நல்லா செயல்படுறதுக்கு அதுக்கு ரத்த ஓட்டம் அவசியம் தேவை. அந்த ரத்த ஓட்டத்தை 3 ரத்த குழாய்கள் கொடுத்துட்ருக்கு. சில பேர்த்துக்கு 2 ரத்த குழாய்கள் இருக்கு. இந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் போது அந்த இருதயங்கிற பம்பினுடைய மசில்ஸுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவாக போகும். அந்த சமயத்தில் அந்த மசில்ஸ் ரத்தத்துக்காக ஏங்கும். அந்த ஏங்கும் போது அவங்களுக்கு வலி வரும். அதுதான் அந்த சில பேர் சொல்கிற செஸ்ட் பெயின் வர்றது, இது எல்லாமே இதுதான் அந்த காரணம். இந்த ரத்த அடைப்பு ரொம்ப நேரம் ப்ரொலாங்டாக இருக்கும்போது ரத்தம் இல்லாமல் அந்த மசில்ஸ் இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சினாரியோவுக்கு தான் வீல் கால் இட் அஸ் அ ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் இந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ரத்த குழாயில் அடைப்பு வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை மருந்துகள் கொடுத்து கரைச்சிட்டாலோ, இல்லை நம்ம உடனடியாக ஸ்டென்டிங் பண்ணுறது, PTCன்னு சொல்லுவாங்க. உடனடியாக நம்ம கேத்லாப் கூட்டிகிட்டு போய் ஸ்டென்ட் பண்ணி அந்த ரத்த குழாயில் ரத்த ஓட்டத்தை திருப்பி நம்ம அமைச்சு கொடுத்துட்டாலும் அந்த ரத்தத்துக்காக ஏங்கிட்டு இருந்த அந்த மசில்ஸ் திருப்பி உயிர் பெற்றுரும். ஸோ அந்த சினாரியோஸில் பர்மனன்ட் டேமேஜஸ் இருக்காது. இன்கேஸ் பர்மனன்ட் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மசில்ஸ் அந்த ஹார்ட்ன்ற பம்புக்கு எவ்வளோ தூரம் பம்பிங் ஃபங்க்ஷன் கண்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துச்சோ அது குறைஞ்சு போயிடும். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மசில்ஸ் இந்த ரத்த குழாயின் அடைப்புனால ரத்தம் போகாமல் உயிரை இழந்துச்சோ அதுக்கான விளைவுகள் கட்டாயம் இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் ஹார்ட் அட்டாக்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நிறைய மசில்ஸ் இறந்துருக்கும். அந்த மசில்ஸ், இறந்த மசில்ஸ் கன்ட்ராக்ஷனுக்கு எந்த வகையிலும் கண்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ அப்போ ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் நேச்சுரலாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஹார்ட் தனக்குள்ளே வர்ற ரத்தத்தில் 60-70% வெளியே தள்ளிடணும். இந்த 60-70% வெளியே போகாமல் வெறும் 30% தான் வெளியே போகுது. 30% கீழே போகும்போது அதை பேர் நான் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ ஃபைனல் ஈவெண்ட், இட்ஸ் அ கிளைமேக்ஸ். கார்டியாக் அரெஸ்ட்னா ஹார்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. அது ஹார்ட் அட்டாக்னால வரலாம், இல்லை பல தடவை ஹார்ட் அட்டாக் ஒரு க்ரானிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு இருதய கோளாறுனால சடனாக ஹார்ட் நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு இருதய துடிப்புகளில் நடக்கிற பெரிய மாற்றத்தினால டப்புன்னு ஹார்ட் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு காமன் பப்ளிக் பிளேஸில் டக்குன்னு ஒருத்தவங்க கொலாப்ஸ் ஆகுறாங்க, நீங்கள் போய் பல்ஸ் பார்க்குறீங்க, பல்ஸே இல்லை அப்படின்னா வி கால் தட் இட் இஸ் அ கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட் என்பது ஒரு கிளைமேட்டிக் ஈவெண்ட். கார்டியாக் அரெஸ்டிலிருந்து இட்ஸ் அ மேஜர் கேட்டஸ்ட்ராஃபிக் ஈவெண்ட். ப்ராப்பரான டைமில் ப்ராப்பரான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் எய்டு கொடுத்தா கட்டாயமாக நின்று போன ஹார்ட்டை நம்மளால் திருப்பி துடிக்க வைக்க முடியும். திருப்பி அவங்க நார்மல் லைஃபுக்கு கூட வர முடியும். அன்விட்னஸ்ட், யாருக்குமே தெரியாமல் ஒருத்தங்க கொலாப்ஸ் ஆகிறாங்க, ரொம்ப நேரம் நம்ம அவங்க இன்டர்வியூன் பண்ண முடியாமல் போகிற பட்சத்தில் தென் இட் வில் எண்ட் அப் இன் லூசிங் லைஃப். ஸோ ஹார்ட் அட்டாக்ங்கிறது ரத்தம் போகாமல் ஹார்ட் மசில்ஸ் ஸ்டார்வ் பண்ணி ரத்தத்துக்காக ஏங்கி வர்றது ஹார்ட் அட்டாக். ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது பல காரணங்களால் வரலாம். நம்ம மேஜராக பார்க்குறது ரிப்பீட்டட் ஹார்ட் அட்டாக்ஸ்னால வர்றது. ஹார்ட் ஃபங்க்ஷன் நேச்சுரலாக குறைஞ்சு போய் ஹார்ட் வீக்கம் அடைஞ்சு அதனால ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சு போகும்போது வி கால் இட் அஸ் அ ஹார்ட் ஃபெயிலியர்.
ஹார்ட் அட்டாக்னால மட்டும் கிடையாது, பல காரணங்கள்னால வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது வந்து ஹார்ட் அட்டாக்னால கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், ஹார்ட் ஃபெயிலியர்னால கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், வேறு பல காரணங்கள்னால கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது ஹார்ட் கம்ப்ளீட்டாக நின்று போய்டுறது. கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் நீங்கள் கேட்கலாம், ஹார்ட் ஃபெயிலியர்னா ஹார்ட் ஃபெயில் ஆகிடுச்சு இல்லை சார். ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது நம்ம எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் வந்து 40% 30% கீழே போனதுக்கப்புறம் தான் வி கால் இட் அஸ் அ ஹார்ட் ஃபெயிலியர். அவங்களுக்கு வந்து உயிரோட தான் இருப்பாங்க, நடமாடுவாங்க, பட் அவங்களால எந்த ஸ்டர்னஸ் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஸ்டேர் கேஸ் ஏற முடியாது, ஒரு சின்ன ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் கூட சின்னதாக ஒரு இப்போ மோஷன் போகும்போது ரொம்ப முக்கி போனால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தே ஃபால் இன்டு ஹார்ட் ஃபெயிலியர் கேட்டகரி. கார்டியாக் அரெஸ்ட் இஸ் ஒரு கிளைமேக்டிக் ஈவெண்ட். தேங்க்யூ டாக்டர். சார், சில்ட்ரன்ஸுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது வந்து எவ்வளோ சாத்தியமாகும்? வாட் இஸ் த ரிகவரி பீரியட்? சில்ட்ரன்ஸ் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் டெக்னிக்கலாக சொன்னால் பீடியாட்ரிக் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். பீடியாட்ரிக் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இட்ஸ் டெக்னிக்கலி பாசிபிள், நிறையா பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறையா பிறவி இருதய கோளாறுகள் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எக்கோ பண்ணால் மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா இது வந்து நம்ம வெறும் ஸ்டெத்தஸ்கோப்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உள்ள ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். சில பிரச்சனைகள் வந்து நம்ம எக்கோ பண்ணால் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சில சமயங்கள் வந்து ஹார்ட்டோடைய மசில்ஸை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து சில சமயங்கள் வந்து டேமேஜ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும் ஹார்ட்டில். பல சமயங்கள் வந்து ஹார்ட்டில் வந்து மயோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஹார்ட் இன்ஃபெக்ட் ஆகும். நம்மளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியே வந்து ஹார்ட்டோடைய மசில்ஸை வந்து அட்டாக் பண்ணும். சில சமயங்கள் அது வந்து டெம்பரவரியாக இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் டவுனாக இருக்கும். நம்ம ஹார்ட்டுக்கான சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க அது இம்ப்ரூவ் ஆகும். பல சமயங்களில் வந்து இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சு போனது வந்து அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்கும். அட் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம மெஷின் மூலிமா சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இந்த 2 தான் ப்ரைமரி ரீசன்ஸ். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஆர்பிஎஸ்கே ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் வந்து வி ஆர் ஸ்க்ரீனிங் த சில்ட்ரன் ஃபார் ஹார்ட் டிசீஸ். குழந்தைகளுக்கு ஏதாவது பிறவி இருதய கோளாறு இருக்கான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸ் நோட்டாக எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஹார்ட் டிசீஸ் வந்து இட்ஸ் பிக்ட் அப் ஏர்லி. பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் வந்து ஃபார் எனி சில்ட்ரன், அதாவது எந்த பிறந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு தடவை வந்து எக்கோ பண்ணிடணும், டீட்டெயில்டாக எக்கோ பண்ணிடணும். ஏன்னா பல சமயங்களில் வந்து பிறவி இருதய கோளாறுகளை நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்குறோம், 20 வயசு 25 வயசில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் சொல்லுவாங்க. அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பாதிச்சதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுருவாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய தாட் என்னென்னா, பிறந்த குழந்தைக்கு என்ன இருக்க போகுது, போய் அவங்க மூச்சு வாங்கும்போது போய் நார்மல் டாக்டர்கிட்ட போவாங்க, ரெகுலர் ஃபிசிஷியன்ஸ்ட்டு போவாங்க, அவங்க லங்ஸை பார்த்துட்டு ஹார்ட்டை ஃபோக்கஸ் பண்ண விட்டுருவாங்க சில சமயங்களில். ஸோ அவங்க வரும்போது வந்து டேமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அது வந்து நாங்கள் டெக்னிக்கலாக குச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அந்த ஸ்டேஜில் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸில் வரும்போது வந்து டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன். பட் குழந்தைங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து 2-3 அக்கேஷன்ஸில் பண்ணுறோம். டைலேட்டட் கார்டியோமயோபதின்னு சொல்லுவாங்க. பிறந்ததுலேருந்து குழந்தையினுடைய இருதயம் வந்து மசில்ஸில் வர்ற பிரச்சனை, இருதயத்தினுடைய தசைப்பகுதியில் வர்ற பிரச்சனைங்கனால அந்த தசைகள் வந்து சரியாக கண்ட்ராக்ட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு இருதயம் வந்து ஃபுல்லாக வீக்கமானதுக்கப்புறம் வந்து இருதயத்தினோட ஃபங்க்ஷன் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஒன்று அது. செகண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி கூட ரிப்பேர் பண்ண முடியாத ஹார்ட் டிசீசஸ் இருக்குது. அவங்களுக்கும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அன் ஆப்ஷன். தேர்ட் வந்து இந்த வைரல் மயோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பல வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஹார்ட் பாதிச்சு, அதனால பர்மனெண்ட்டாக ஹார்ட் டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபங்க்ஷன் குறைஞ்சு போய் அவங்க ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. ஸோ குழந்தைங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் ரெகுலராக இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இந்தியாலையும் பண்ணுறாங்க. 6 மாத குழந்தைங்க கூட வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். பட் இதில் என்ன ஒரே ஒரு பாட்டில் நெக் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தை தான் டொனேட் பண்ண முடியும் ஹார்ட். ஓகே. ஸோ வந்து அந்த ஹார்ட் கிடைக்கிறதுக்கு வந்து அடல்ட்ஸை விட வந்து டைம் டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்.
அந்த டைம் வந்து இந்த குழந்தைய வந்து உயிரோட நம்ம வந்து பிடிச்சி வச்சிருக்கிறது தான் ரொம்ப சேலஞ்சிங். இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுடைய ஹார்ட் கிடைக்கிறது டிலே ஆகுது, டைம் கன்சூமிங் ஆகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து மெடிக்கலா மேனேஜ் பண்றீங்க? இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒரு குழந்தை வந்து ஹார்ட் ஃபெயிலியரோட ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் டீமுக்கு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், ஒரு பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட், ஒரு பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட், அதாவது ஐசியூ எக்ஸ்பர்ட் ஒருத்தங்க, ப்ளஸ் வந்து ஒரு குழந்தைங்க ஹார்ட்டுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக இருக்க ஒரு டாக்டர், 3 பேர் சேர்ந்து பார்ப்போம். அதில் வந்து இந்த ஹார்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய லோடை வந்து குறைக்கிறதுக்கு மெடிசின்ஸில் எவ்வளோ ட்ரை பண்ண முடியும் பண்ணுவோம். அவங்கள வந்து நீர் தேவையில்லாத உடம்புல இருக்கிற நீரெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வெளியே எடுக்கணும். செகண்ட் வந்து ஹார்ட்டோடைய பம்பிங் வந்து நல்லா பெட்டராக இருக்கிறது, ஹார்ட்டுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு அதுக்கு மருந்துகள் தனியாக இருக்குது. மூணாவது வந்து ஹார்ட்டோடைய மசில்ஸே வந்து இருக்கிற மசில்ஸே எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கான மெடிசின்ஸ் தனியாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இதில் என்ன கேட்ச் பாயிண்ட் அப்படின்னா, ஏர்லி இன்டர்வென்ஷன். ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் போய் நீங்கள் கொடுக்குற மெடிசின்ஸ் எதுவுமே வேலை செய்யாத ஸ்டேஜில் நம்ம போய் வந்து ஒரு குழந்தை இன்டர்வெயின் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு குழந்தைய ஏர்லியராக நம்ம வந்து இந்த குழந்தை வந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கு போகிறது சான்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஏர்லியராக இன்டர்வெயின் பண்ணுறது இட்ஸ் மச் பெட்டர். இல்லை ஒரு குழந்தை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வர்றாங்க, நம்ம கொடுக்குற மெடிசின்ஸ்னால அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் பெருசாக இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வி ஹேவ் டு கோ ஃபார் அ மெக்கானிக்கல் சப்போர்ட். மருந்துகள் இல்லாமல் வெளியிலேருந்து பம்ப் வச்சு இந்த ஹார்ட்டை எப்படி சப்போர்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய நாங்கள் சப்போர்ட் பண்ணி குழந்தைங்க நிறைய நல்லபடியாக வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நல்லபடியாக வந்திருக்காங்க. பட் இதில் என்னன்னா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. செகண்ட், அந்த டிரான்ஸ்பிளான்ட்டோட அவுட்கம் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு சைல்டில் வந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி மெக்கானிக்கல் சப்போர்ட் போட்டு நம்ம பண்ணுறது வந்து அவுட்கம் வந்து ஸ்டேபிள் சைல்டு பண்ணுறத விட இந்த சைல்டு பண்ணும்போது அவுட்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேர்டு வந்து ரிஜெக்ஷன் ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரிஜெக்ஷன் ரேட்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹார்ட் வந்து நம்ம ஹார்ட் இல்லை அப்படின்னு நம்ம உடம்புடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் வந்து இந்த ஹார்ட் ரிஜெக்ட் பண்ணுறது பேர் நம்ம ரிஜெக்ஷன் சொல்லுவோம். அந்த ரிஜெக்ஷன் ரேட்ஸ் வந்து அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட்லாம் இல்லாமல் பண்ணுற ஹார்ட்டுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மி. இந்த மாதிரி மெக்கானிக்கல் சப்போர்ட்லாம் பண்ணி நான் அந்த குழந்தையை காப்பாற்றி நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரிஜெக்ஷன் ரேட்ஸ் ஆர் ஹையர். ஸோ இது கேட்ச் பாயிண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைல்டில் வந்து தரோவாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு இஃப் யூஆர் ஆன்டிசிபேட்டிங் இந்த குழந்தை வந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கு போவாங்க அப்படின்னா ஃப்ரம் டே 1 வந்து ப்ராப்பராக மெடிசின்ஸ் கொடுத்து ப்ராப்பராக அவங்க பேரண்ட்ஸும் வந்து கோஆப்ரேட் பண்ணணும், ப்ராப்பராக வந்து நம்மகிட்ட செக்அப் கூட்டிகிட்டு வரணும், ப்ராப்பராக அவங்களும் மெடிசின்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மெஷின்ஸ் மூலிமா சப்போர்ட் பண்ணி அவங்கள டிரான்ஸ்பிளான்ட் கூட்டிகிட்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், suppose if we are getting a heart transplantation, if we are getting an alert, so I wanted to know like how you can prepare the hospital and what is the infrastructure available that we have to get ready for the heart transplant to be immediately done. Okay, see, for heart transplantation to happen, first one, that hospital should have a license for heart transplant. Okay. அந்த லைசன்ஸ் வந்து டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு they will give லைசன்ஸ். அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க, அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு லைசன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் திங் வந்து ஆப்வியஸ்லி யூ நீட் எக்ஸ்பர்ட்ஸ். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய மேஜர் ப்ரொசீஜர். ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஸ்கில்டு எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். அண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஸ் யூ நோ இட்ஸ் ஒரு சிங்கிள் மேன் ஜாப் கிடையாது, இட்ஸ் அ பிக் டீம் ஒர்க். அண்ட் தேர்ட் வந்து யூ நீட் அ ஃபென்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் சர்ஜரிக்கு அப்புறம் வந்து பேஷண்ட்டோடைய எதிர்ப்பு சக்தியை நாக் ஆஃப் பண்ணிடுறீங்க, எதிர்ப்பு சக்தியை அவங்கள ரொம்ப குறைச்சிட்றீங்க. ஸோ அந்த ஐசியூ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிருமிகள் இல்லாத ஒரு ஐசியூவாக இருக்கணும். ஆள் நடமாட்டம் ரொம்ப குறைச்சி வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ஐசியூ வேணும், டெடிக்கேட்டடாக ஒரு டிரான்ஸ்பிளான்ட் தியேட்டர்னு வேணும். இப்போ வந்து ஒரு நீங்கள் கேட்டிங்க ஒரு அலர்ட் வருது, ஒரு அலர்ட் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு மூளைச்சாவடைஞ்ச ஒரு பேஷண்ட்டு, ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு பேஷண்ட்டு மூளைச்சாவடைகிறாங்கன்னா அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் வந்து இந்த பேஷண்ட்டுடைய உறுப்புகளை வந்து நம்ம தானம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அட்மிட்டாக இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து உறுப்புகள் தானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து டிரான்ஸ்டான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு அட்டானமஸ் பாடி இருக்குது, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஆர்கன் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ
இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டிரான்ஸ்டானுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து ஒரு மூளைச்சாவு அடைஞ்ச ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க தேர் வில்லிங் ஃபார் ஆர்கன் டொனேஷன். ஒரு மூளைச்சாவு அடைஞ்ச பேஷண்ட் வந்து இருதயம், நுரையீரல், கல்லீரல், கண்கள், எலும்பு, கை, சதை, ஸ்கின், இந்த மாதிரி பல உறுப்புகளை டொனேட் பண்ணலாம். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் என்னென்ன உறுப்புகள் டொனேட் பண்ணுறீங்க, என்ன விரும்புகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் உங்களால் எந்தெந்த உறுப்புகள் வந்து யூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹார்ட் அவங்க தானம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா, டிரான்ஸ்டான்லேருந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸில், அதாவது பேஷண்ட்டு வெயிட் பண்ணுற அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும், டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வெயிட் பண்ணுற அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் ஒரு SMS அலர்ட்டு, ஒரு ஃபோன் கால் வரும். இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு பேஷண்ட் வந்து ஃபார் வில்லிங் ஃபார் ஆர்கன் டொனேஷன் வரும். ஸோ நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க பேஷண்ட்டுக்கு அந்த ஆர்கன் வந்து மேட்ச் ஆகாமல், யூஸ்வலாக வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பிளட் குரூப் தான் மேட்ச் பண்ணும். பிளட் குரூப். ஸோ நம்மகிட்ட ஒரு O பாசிட்டிவ்ல ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா, சரி அங்கேருந்து O பாசிட்டிவ் டோனர் இருக்காங்களா, ஓகே மேட்ச் ஆகும். அடுத்தது வந்து நம்ம அவங்களுடைய மற்ற ஒரு 15 பேராமீட்டர்ஸ் இருக்குது, இதையெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். மேட்ச் பண்ணிவிட்டு ஓகே இது மேட்ச் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வில் கோ ஃபார் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். சில சமயங்கள் வந்து அதே சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆர்கன் அலர்ட் வருதுன்னா, அவங்க வந்து அந்த சிட்டிக்குள்ளே இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போகும். செகண்ட் வந்து அதே அந்த சிட்டிக்குள்ளே வேறு ஏதாவது பேஷண்ட் வந்து ஹார்ட்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா அடுத்த ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு போகும். தேர்ட் வந்து சிட்டி விட்டு வெளியில் பக்கத்தில் இருக்க சிட்டிஸ்க்கு. ஸோ அந்த ஆர்கன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த டோனருக்கு யார் பக்கத்தில் இருக்காங்க, ரெசிபியன்ட் யார் பக்கத்தில் இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் போகும். ஸோ அப்படி அந்த அலர்ட் வருது, நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் அப்படின்னா ஒரு டீம் வந்து அங்கே கிளம்பி போய் அந்த ஹார்ட்டை ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணி அந்த ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் ஓகே இந்த ஹார்ட் வந்து எங்கள் பேஷண்ட்டுக்கு சூட் ஆகும்னு சொல்லுவோம். சொன்னோன்னே அவங்க வந்து அலோகேஷன் கொடுப்பாங்க. கொடுத்த பின்னாடி இங்கே வந்து வெயிட் பண்ணுற பேஷண்ட்டை நம்ம இங்கே தியேட்டரில் போட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அங்கே ஆர்கன் எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த சேலஞ்ச் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மற்ற ஆர்கன்ஸை காட்டிலும் என்னென்னா, இந்த ஹார்ட்டை வந்து நீங்கள் உடம்புலேருந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே திருப்பி பொருத்தி ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த சிட்டியில் இருந்தீங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் ரேஸ் அகேன்ஸ்ட் டைம். ஸோ உங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப். இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு நல்ல ஆம்புலன்ஸ், ஒரு நல்ல டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் டீம், நல்ல ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் டீம், நல்ல நர்சிங் டீம், அப்புறம் வந்து க்ரீன் காரிடார் அரேஞ்ச் பண்ணி பேசி வாங்குறதுக்கான நல்ல டீம் இருக்கணும். இன்கேஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அந்த க்ரீன் காரிடாருங்கிறது அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது வந்து எல்லா டிராஃபிக்கையும் விலக்கி வச்சு எல்லா சிக்னல்ஸும் க்ரீனாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து எங்கேயும் நிறுத்தாமல் கொண்டு வந்து நம்ம ரெசிபென்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் டீம் ஒர்க், இந்த ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் யூ கேன் சக்ஸஸ்ஃபுல்லி ரன் அ டிரான்ஸ்பிளான்ட். ஆன் டாப் ஆஃப் தட் யூ நீட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரான்ஸ்பிளான்ட் ஆல்சோ. டாக்டர், நீங்கள் சொல்கிறதே வந்து எனக்கு ஒரு மீடியாவில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு மதுரையிலேருந்து ஒரு பேஷண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. அதை நாங்கள் எல்லாருமே அந்த மீடியாவில் வந்து பார்க்கும்போது ஒரு 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 ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அந்த ஹார்ட்டை மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து PSG ஹாஸ்பிட்டலில் வச்சு நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணது இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னால் அதை ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. நல்லா கிளியராக சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இப்போ நம்ம ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேஷண்ட் வந்து ரிக்கவரிக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம்? ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாமா, ஆர் தே ஷுட் ஹேவ் அ ரெஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்ட்? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை எப்படி நீங்க வந்து அட்வைஸ் பண்றீங்க? எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன்? இட்ஸ் அ குட் கொஸ்டின். மீடியா காட்டுறது எல்லாமே வந்து ஒரு ஆம்புலன்ஸில் ரொம்ப அறக்க பறக்க ஒரு ஆர்கன் எடுத்துகிட்டு போகிறோம், ஆர்கன் இம்ப்ளான்ட் பண்ணுற பேஷண்ட் என்ன ஆகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, அது மீடியாவில் யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க, நிறையா பேர் கேட்டிருக்காங்க. ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு இருக்கிற 2 சேலஞ்ச் வந்து, ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து ரிஜெக்ஷன். இது வந்து இட்ஸ் நாட் அ நேச்சுரல் ப்ராசஸ். உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஆர்கனை நீங்கள் வெளியே எடுத்துட்டு வேற ஒருத்தருக்காக வந்து கடவுள் வச்சு கொடுத்த ஆர்கனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. நேச்சுரலி அந்த ஆர்கன் வந்து உங்கள் ஆர்கன் கிடையாது. ஸோ என்ன உங்கள் உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா,
உங்கள் உடம்புல அதாவது உங்கள் உடலில் இல்லாத ஒரு விஷயம் வந்து உங்கள் உடலுக்குள்ளே போகும்போது வந்து உங்களுடைய வெள்ளை அணுக்கள் வந்து ஒரு அலர்ட் வந்துடும். இது நம்மளது கிடையாது அப்படின்னு அந்த இதுக்கு வந்து ஒரு சிக்னல் போயிடும். ஸோ என்னன்னா அந்த உள்ளே வந்த ஒரு பொருளோ உள்ளே வந்த ஒரு உறுப்பு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆர்கனை வந்து இது நம்மளுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனை அட்டாக் பண்ணும். ஒரு கிருமி ஆகட்டும் ஆர்கன் ரெண்டும் ஒன்று தான். ஆர்கனை வந்து ஒரு கிருமி மாதிரியே தான் பார்க்கும், வெள்ளை அணுக்களும் ஒரு கிருமி மாதிரியே தான் பார்க்கும். ஸோ இந்த உடலை பாதிச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அந்த ஆர்கனை வந்து அட்டாக் பண்ண பார்க்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆர்கனை அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த ஆர்கன் டேமேஜ் ஆகும். ஸோ வந்து இந்த வெள்ளை அணுக்கள் வந்து இந்த ஆர்கனை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த வெள்ளை அணுக்களை வந்து செயல்படாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நிறைய மருந்துகள் கொடுப்போம். அந்த நிறைய மருந்துகள் கொடுத்தா தான் இந்த ஆர்கன் வந்து நல்லா வேலை செய்யும். இந்த நிறைய மருந்துகள் கொடுத்து இந்த வெள்ளை அணுக்கள் வேலை செய்யாமல் நம்ம பண்ணும்போது இந்த டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் வேற ஏதாவது சின்ன கிருமிகள் வந்தால் கூட வந்து நம்ம உடம்புக்குள்ள நிறைய வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு ஐசியூ ஆகட்டும் இல்லை ஒரு டிரான்ஸ்பிளான்ட் வார்டு ஆகட்டும் ரெண்டுமே வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சுத்தமாக வச்சு. ஒரு பேஷண்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போகும்போது நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று வந்து ஹைஜீன். செகண்ட் வந்து ஹார்ட் வந்து ஒரு இப்போ நாங்கள் பண்ண சில டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணதோட ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது வந்து பைபாஸ் சர்ஜரி பேஷண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண மாதிரி உங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக விசிட்டர்ஸை வந்து லிமிட் பண்ண சொல்லுவோம். ட்ரிபிள் இம்யூனோசப்ரஷன் சொல்லுவோம். 3 ட்ரக்ஸ் நாங்கள் கொடுப்போம் அதனோட இம்யூன் சிஸ்டம் வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ வந்து அதனால் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அது அதனோட ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போது நல்லா இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து அந்த கிருமி வந்து பெருசாக எந்த டிசீஸோ இன்ஃபெக்ஷனோ வராமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வரும்போது வந்து அது பெருசாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ வி இன்சிஸ்ட் ஆன் ஹைஜீன். செகண்ட் வந்து இந்த ரிஜெக்ஷனை வந்து மானிட்டர் பண்ணணும். இப்போ அது வெளியில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஹார்ட்டை வந்து இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, அட்டாக் பண்ணிடுச்சுன்னா டேமேஜ் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த பேஷண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து சர்வேலன்ஸில் இருக்கணும். ஸோ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் 3 தடவை நம்ம பயாப்சி பண்ணி பார்ப்போம். ஓகே, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆர்கனில் பயாப்சி பண்ணி பார்ப்போம். ரிஜெக்ஷன்ஸ் எதாக இருக்கா அப்படின்னு 1 வருஷத்தில் 3 தடவை பண்ணி பார்ப்போம். இதில் எதுவும் ரிஜெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்லோவாக வந்து நாங்கள் வந்து அவரை வந்து இந்த பேரிகேட்லேருந்து நாங்கள் வெளியே கொண்டு வருவோம். ஸோ வாட் ஐ அட்வைஸ்னால் ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணாதீங்க, பெட்ஸ் இருக்கக்கூடாது. செகண்ட் வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட வந்து நல்லா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி தான் நாங்கள் வந்து சமைக்க சொல்லுவோம். அப்புறம் வந்து வாக்கிங் என்கரேஜ் பண்ணுவோம். பட் வந்து ஏர்லி மார்னிங் போக சொல்லுவோம். கூட்டமெல்லாம் இல்லாதப்போ பால்கனியில் போங்க, டெரஸில் போங்க சொல்லுவோம். ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நம்ம பயாப்சி எல்லாம் பண்ணுறோம். பயாப்சி எல்லாம் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்லோவாக நாங்கள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து குறைச்சிடுவோம். இல்லை நீங்கள் வந்து யூ கேன் இன்ட்ராக்ட், மாஸ்க் போட்டுக்குங்க, பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பட் நீங்கள் யாராவது வர்றாங்க உங்களை பார்க்க வர்றாங்கன்னா பேசுங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு அடுத்த பயாப்சிலையும் ரிஜெக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசின்ஸை வந்து குறைச்சிட்டு வருவோம். அப்புறம் பை எண்ட் ஆஃப் ஒரு 7-8 மந்த்ஸ் 9 மந்த்ஸுங்கும் போது they'll be back to நார்மல் லைஃப். பட் லைஃப் லாங் வந்து அவங்க 3 ட்ரக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எனி சாலிட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், நீங்கள் கிட்னி பண்ணாலும் சரி, லிவர் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த இம்யூனோசப்ரஷன் ட்ரக்ஸை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஹார்ட் ஃபங்க்ஷன் வைஸ் வந்து they will feel a big change. அவங்க முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக பெட் பவுண்டாக இருந்த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 2 படிக்கட்டு ஏறினாலே மூச்சு வாங்குற ஒரு பேஷண்ட் வந்து மராத்தான் ஓரளவுக்கு பெட்டர் ஆகிடும். அவங்களுடைய என்டூரன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிடும். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து they will see a dramatic change. செகண்ட் வந்து we have seen lot of patients வந்து participating in marathon. அவங்க வந்து ஒரு நார்மல் பேஷண்ட்ஸ் ஓடக்கூடிய கிலோமீட்டர்ஸை வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக ஓடிடுவாங்க. ஸோ தேர் ஒன்ட் பி எனி சேஞ்ச் இந்த லைஃப் ஸ்டைல். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இந்த அவங்களுடைய எண்டூரன்ஸ் இல்லை அவங்க ஒர்க்கிங் கெப்பாசிட்டியில் வந்து they'll feel a big change. பட் கொஞ்ச நாளைக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆஃப்டர் ஒரு 1 year எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு காமன் பிளேஸில் வந்து யூ கான்ட் ஐடென்டிஃபை இவங்க வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்டாக இவங்க வந்து நார்மல் பீப்புளுங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியாது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். சார், இப்போது ஹார்ட் ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டுக்கு வேற ஏதாவது பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குதா, இல்லை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் இஸ் த ஒன்லி ஆப்ஷனா? இப்போ நாங்கள் ஓபியில் உட்காந்துருக்கோம், ஒரு பேஷண்ட்டு வராங்க, பிரெத்லெஸ்னஸோடு வராங்க, நாங்கள் அவங்க எவால்வேட் பண்ணுறோம். அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது, ஹார்ட் ரொம்ப வீங்கி இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து வி டோன்ட் கோ ஃபார் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்.
ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது வந்து ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் வேற வழியே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மெஷர். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஆன்டி ஃபெயிலியர் மெடிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் ஃபெயிலியருக்கு கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ்னு ஒரு செட் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வருது, அது ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதா, அவங்க ஒரு 100 மீட்டர்ஸ் நடக்கக்கூடியவங்க வந்து இப்போ 200 மீட்டர்ஸ் நடக்கிறாங்களா, ஸோ 6 minute வாக் டெஸ்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணி அவங்களுடைய நம்ம மெடிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை வச்சு நம்ம ப்ரொக்னாஸ்டிகேட் பண்ணலாம். அதாவது இவங்க வந்து சீக்கிரம் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்துருவாங்களா, இல்லை இன்னும் டைம் இருக்குது, இன்னும் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம புஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிஃபெயிலியர் மெடிகேஷன்ஸ் ஆரம்பிப்போம். செகண்ட் வந்து இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா தென் வில் கோ ஃபார் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். பட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ல கீ என்னன்னா எப்போ பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஆஸ் யூ ஆல் நோ, ஹார்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஹார்ட் தான் நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கன். ஸோ ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதனோட இம்பேக்ட் மற்ற ஆர்கன்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் ஹார்ட் வந்து ஒரு பர் மினிட் வந்து ஒரு அடல்ட்டில் வந்து ஒரு 5 to 5.5 liters வந்து பம்ப் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு 50% குறையுது, 2 liters கீழே வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டு டேக் அ ஹிட் வந்து கிட்னி வந்து இட் நீட்ஸ் லாட் ஆஃப் பிளட். ஸோ நீங்கள் ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ரத்தத்தினோட அளவு வந்து குறைய வந்து கிட்னியில் அதனோட இம்பாக்ட். ஓகே. இப்போ கிட்னி ஃபங்க்ஷன்ஸும் இதனால பாதிப்படையுது, கிட்னி ஃபங்க்ஷன்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் அ குட் சைன். ஸோ யூ ஹேவ் டு அட்டெண்ட் ஏர்லி. பல பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் கிட்னிலையும் டேமேஜஸ் எல்லாம் சிவியர் ஆனதுக்கப்புறம். கிட்னியில் ஆகக்கூடிய டேமேஜஸ் வந்து பல சமயங்கள் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து அந்த டேமேஜ் பெர்மனெண்ட்டாக இருக்கும். அக்கேஷன்ஸில் வந்து நீங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நாங்கள் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகியும் நாங்கள் பார்த்துருக்கோம். இதை ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது வந்து இந்த டேமேஜ் வந்து பெர்மனெண்ட்டாக இல்லை வந்து டெம்பரவரியாங்கிறது ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் முன்னாடி நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன்ஸோடு இருக்காங்க, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ அப்பில் வந்து இந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வேர்சன் ஆகுது அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் ஏர்லி டிரான்ஸ்பிளான்ட். செகண்ட் வந்து லங்ஸ். இப்போ ஹார்ட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறைய என்ன ஆகும்னா லங்ஸில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஹார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய ரத்தம் வந்து குறையும் போது வந்து இது ஒரு தேக்க நிலை ஏற்படும் ஹார்ட்குள்ளே. இந்த தேக்க நிலையினுடைய இம்பேக்ட் வந்து யூ வில் see in the lungs. இப்போ இந்த லங்ஸில் வந்து ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும்போது வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வச்ச புது ஹார்ட் வந்து இந்த லங்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அந்த பிளட்டை புஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய புது ஹார்ட்டை அதனால் பாதிப்படையலாம். ஓகே. ஸோ லங்ஸில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். இப்போ ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மருந்துகள் கொடுத்துமே லங்ஸில் வந்து ப்ரெஷர் வந்து குறைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஹார்ட் லங்ஸ் ரெண்டையும் சேர்த்து தான் மாத்திர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்டிஃபெயிலியர் மெடிகேஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம், இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகிறோம். டிரான்ஸ்பிளான்ட் அட் த ரைட் டைம். வேறு ரொம்ப டெர்மினல் ஸ்டேஜில் வந்து வென்டிலேட்டரில் போட்டு நிறையா ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து எக்மோன்னு சொல்கிறோம், எக்மோவில் போட்டிருக்கு அவங்க பேஷண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு பண்ணுறதை விட இந்த பேஷண்ட்ஸுக்கு பண்ணுறது வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி, அவுட்கமும் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பண்ணுறத விட போராட்டம். அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் இப்போ வந்து இந்த சயின்டிஃபிக்கரா இந்த ஏரா ஆஃப் இன்ஜினியரிங் மார்வல்ஸ் இப்போ வந்து ஹார்ட் இஸ் அ பயாலஜிக்கல் பம்ப். ஸோ பயாலஜிக்கல் பம்பை வந்து நம்ம யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் அ மெக்கானிக்கல் பம்ப். இட்ஸ் பாசிபிள். ஸோ லேட் 1900s வந்து பேடுன்னு சொல்லுவாங்க, வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹார்ட்டில் வந்து வென்ட்ரிக்கிள் தான் பம்பிங் சேம்பர், ஏட்ரியம் வந்து இட் இஸ் ரிசீவிங் சேம்பர். ஸோ இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் தான் வந்து எஃபெக்டிவாக கண்ட்ராக்ட் பண்ணி பிளட்டை புஷ் பண்ணுது. ஸோ இந்த வென்ட்ரிக்கிள்ஸை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு டிவைசஸ், அதனால தான் அது பேர் வேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேடுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த வேடு என்ன பண்ணலான்னா இந்த இட்ஸ் அ மெஷின், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ளே பொருத்திடுறோம். ஓகே. ஹார்ட்டுக்குள்ளே பொருத்திடுறோம். இந்த வேடு வந்து பிளட்டை வந்து வென்ட்ரிக்கிளுக்குள்ளே ரிசீவ் பண்ணி இந்த வென்ட்ரிக்கிளை பைபாஸ் பண்ணி பிளட்டை வந்து அந்த மெக்கானிக்கல் பம்ப் வெளியே போய் திருப்பி ஹார்ட்டுக்கு வெளியில் கொண்டு கொடுத்துரும். வேடு வந்து இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் எவ்வளோ எக்ஸ்பர்ட் டீமாக இருந்தாலும் யூ நீட் அன் ஆர்கன். ஓகே. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆர்கன் டொனேஷன் பார்த்தீங்கன்னா ஹேப்பன்ஸ் அவுட் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ வந்து திஸ் இஸ் ஒன் ஸ்பெஷாலிட்டி வேர் வி ப்ரே காட் தட் வி ஷுட் நாட் கெட் அ டோனர். ஐ மீன் இன்னொருத்தருடைய துன்பத்தில் வந்து இவங்க வந்து சர்வே வராங்க.
ஸோ எவ்ரி டைம் வி கோ ஃபார் ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ், ஃபர்ஸ்ட் திங் வந்து நாங்கள் சொல்கிறது ரோட் டிராஃபிக் அவேர்னஸ், சிக்னல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ரேஷ் டிரைவிங் வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இருக்க அந்த ஹார்ட் ஃபெயிலியரோடைய ப்ரிவேலன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம அக்ரெசிவாக ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆவரேஜ் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் 50 இயர்ஸ் ஆவரேஜ், 60 இயர்ஸ் இருந்தது, இப்போல்லாம் கிராஜுவலாக 70 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ரிவேலன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஆர்கன் கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ வந்து இந்த ஷார்ட்டேஜை மீட் பண்ணுறதுக்கு தான் வி ஹாவ் வேட்ஸ், வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைசஸ். ஸோ இது வந்து இஸ் அன் அனதர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ யூஎஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறதுனா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேஷண்ட்டை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். அதுதான் பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த வேட் இப்போ இம்ப்ளான்ட் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் ஃபர்கெட் தட். ஓகே, யூ கேன். ஏன்னா நீங்கள் ஹார்ட்டை வந்து ஒன்னொரு மிஷின் இஸ் டேக்கிங் கேர், இன்னொரு மிஷின் பார்த்துக்கும் போது நீங்கள் அதை மறந்துடலாம். மறந்துட்டு ஒரு ஆர்கன் கிடைக்கும்போது ஹார்ட்டோட சேர்த்து அந்த மிஷினையும் சேர்த்து வெளியே எடுத்துட்டு நீங்கள் இந்த ஹார்ட்டை வச்சிடலாம். இப்போ வந்து டெக்னாலஜி ஹஸ் க்ரோன் அப் ஸோ மச். இப்போ அந்த அதனுடைய பிட்ஃபால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த மிஷின்ஸ்லையும் தேர் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ அந்த கான்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ட்ரபிள் ஷூட் பண்ணி இந்த கான்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி இப்போ வந்து டெஸ்டினேஷன் தெரப்பியை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கே போக வேண்டியதில்லை, இந்த மிஷினை இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் லைஃப் லாங்காக கண்டினியூஸாக இந்த மிஷினோடவே இருந்துக்கலாம்னு சொல்லி இப்போது FDA கிளியரன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ LVAD இஸ் அ வெரி அப்கமிங் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டிரான்ஸ்பிளான்ட்னா LVAD இஸ் அன் ஆப்ஷன். சூன் வந்து there will be more அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வர வந்து LVADோட இம்ப்ளான்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். நீங்கள் ஆர்கனுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, மாதக்கணக்கில் வெயிட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் யூ ஹவ் டிசைடட் நம்ம வேட் வச்சுக்கலாம் அப்படின்னா அடுத்த நாளே வச்சிடலாம். ஸோ தட் இஸ் அனதர் ஆல்டர்னேட்டிவ். ஓகே டாக்டர், இப்போ இஸ் தேர் எனி ஏஜ், ஜெண்டர் ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்? இல்லை, நாம ஆஸ் யங்கஸ்ட் வந்து நியூ பார்ன்ஸுக்கு கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் த லாங்கஸ்ட் சர்வைவர் இந்த வேர்ல்டு வந்து நியூனேட்டாக இருக்கும், அது பிறந்த குழந்தையா இருக்கப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க இப்போ லாங்கஸ்ட் சர்வைவர். ஷி ஹஸ் சர்வைவ் ஃபார் மோர் தென் 35 இயர்ஸ். 35 வருஷத்துக்கு மேலே சர்வை ஆகிறாங்க. ஸோ தெர் இஸ் நோ லோவர் லிமிட், அப்பர் லிமிட்டும் கிடையாது. ஆஸ் ஓல்ட் ஆஸ் 82 இயர்ஸ்க்கு கூட நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இட்ஸ் ஆல் யுவர் வில்லிங்னஸ் டு லிவ். ஓகே, அண்ட் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் மேட்டர்ஸ். நம்ம ஆர்கன் சூஸ் பண்ணும்போதும் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வி மேட்ச் எவ்ரி திங். Gender obviously nothing. Doctor, finally, what advice you give for a healthy heart? For a healthy heart, நான் சொன்ன மாதிரி for every child வந்து do one echo. எப்போ ஒரு கார்டியாலஜிஸ்ட் போய் ஒரு தடவை தரவா எக்கோ பார்த்துருங்க. செகண்ட் வந்து burn what all you consume. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் burn it out. Have ஒரு healthy sporting activity, or early morning walking for an hour, any means, cycling, walking. So my principle is whatever you take, burn it off. And third, if you have a family history, strong family history, then you have to be in constant surveillance. டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் ஏர்லி ஒன்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது வந்து இட்ஸ் மேண்டேட்ரி. ஓகே, அண்ட் நோ அட்வர்ஸ் ஸ்பெஷல் ஹேபிட்ஸ். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், and keep active as much as possible. Have a family physician, that is more important. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு இருக்கணும். அவருக்கு வந்து உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியணும். ஸோ ஹி வில் அட்வைஸ் யூ லைக் வாட் டு டூ வென், எப்போ வந்து எதை பண்ணணும்னு அவர் அட்வைஸ் பண்ணுவார். ஸோ தட் யூ ஓன்ட் மிஸ். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒபிசிட்டி, அவாய்ட் ஒபிசிட்டி, கீப் யுவர் வெயிட் இன் கண்ட்ரோல். அண்ட் ஹாவ் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது தப்பே கிடையாது, கட்டாயம் பண்ணிக்கலாம். டாக்டர், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன் PSG ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராம் வந்து PSGல we started nearly 1.5 years back. So and PSG, as you all know, it's a big name in the country. They are more committed for healthcare. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிக்குள்ளே தே வாண்ட் டு மேக் அ நிச், தே வாண்ட் டு சர்வ் பீப்புள். ஏன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ் இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப கம்மி தான். சென்னையில் 3 சென்டர் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க.
சென்னைக்கு வெளியில் வந்து ரொம்ப ஆக்டிவாக பண்ணுற சென்டர்ஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லை. அக்கேஷ்னலாக ஒன்று 2 ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது தேவைகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ PSG ஹேஸ் ரியலைஸ்ட் இட். ஸோ தே வாண்டட் டு ஸ்டார்ட் அ டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம். ஸோ எனக்கும் அந்த பேஷன் இருந்ததுனால we started the program. And அவங்க PSG is more inclined. மற்ற டிபார்ட்மெண்ட் கொடுக்கறத விட இது வந்து அவங்களுடைய செல்ல குழந்தை மாதிரி. ஸோ we have ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஐசியூ, டெடிகேட்டட் ஐசியூ. ஒரு 6 பெட்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும் 6 பெட்ஸ். ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20 பெட் இருக்கு ஐசியூ. அண்ட் with adequate expertised manpower. டெடிகேட்டடாக இன்டென்சிவிஸ்ட் 3-4 பேர் இருக்காங்க. ஸோ த ரவுண்ட் த கிளாக் அவங்க வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் அட்வான்ஸ்டு பம்ப்ஸ், சர்ஜரி ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு எல்லா அட்வான்ஸ்டு பம்ப்ஸ், வேர்ல்டில் இருக்க எல்லா அட்வான்ஸ்டு பம்ப்ஸும் நம்மகிட்ட இருக்குது. அண்ட் தேர்ட் வந்து though I am leading the program, I am the head of the unit. I have other surgeons who help me also. So எல்லாத்துக்கும் இதில் இப்போ வந்து as they see it happens, நிறைய இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிருக்கு. And one more advantage what we have in PSG is 2 advantages. One is like PSG Tech we have. Tech வந்து its standard is like everybody knows PSG engineering college standard is at par with any IIT. Yes. IIT standards. ஸோ வாட் வி தாட் அப்படின்னா வந்து இந்த நான் சொன்ன அந்த டிவைசஸ்னுடைய காஸ்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் வி ஃபீல் லைக் வி ஆல்சோ கேன் டு இட். இட்ஸ் ஆல் டிசைன்டு அப்ராட், வெளியில் டிசைன் பண்ணது. பட் இது வந்து நம்மளும் பண்ண முடியும். வென் யூ மேக் இட் இண்டிஜினஸ்லி, நம்ம இந்தியாவிலே பண்ணும்போது வந்து இதனோட காஸ்ட் வந்து ரொம்ப குறையும். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் வித் PSG டெக் எக்ஸ்பர்ட்ஸ். நம்மளே ஒரு பம்ப் டிசைன் பண்ணலாம். ஸோ தட் இந்த ஹார்ட்குள்ளே நம்மளே இம்ப்ளான்ட் பண்ணலாம். இல்லை ஹார்ட்டுக்கு வெளியில் வச்சு கூட நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு 10-15 நாளைக்கு ஒரு ஃபெயிலான ஹார்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ லாட் ஆஃப் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் ஹேப்பனிங் வித் அலாங் வித் PSG இன்ஜினியரிங் காலேஜ். தேர்ட் வந்து வி ஹேவ் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அனிமல் லேப். ஸோ நீங்கள் எந்த ஒரு மெஷினை டிசைன் பண்ணிங்கனாலும் அதை ஹியூமனில் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அனிமலில் இம்ப்ளான்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதனோட ரிசல்ட்ஸை நம்ம காட்டினா தான் வந்து நம்ம ஹியூமன்ஸில் இம்ப்ளான்ட் பண்ணுறது கிளியரன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ PSG இஸ் அனிமல் லேப், அதாவது லார்ஜ் அனிமல் லேப்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய அனிமல்ஸில் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடியது. அதாவது ஷீப்பு, பிக்ஸு, ஸ்வைனு, இதில் எல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு வந்து யூ நீட் அ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் PSG இஸ் அனிமல் லேப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸோ இங்கே நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் into more innovations also. ஸோ நம்ம டிசைன் பண்ணுற மெஷின்ஸ் ஆகட்டும், டிசைன் பண்ணுற இதாகட்டும், எல்லாமே வந்து நம்ம PSG அனிமல் லேப்லேயே வந்து வேலிடேட் பண்ணுறோம். ஓகே. நோ we are working in tandem with a high volume center in Chennai also. So அவங்க கூட சேர்ந்து we are working on a lot of projects. So PSG is more inclined towards innovations. அவங்க வந்து they are supporting more on creativity and innovations. ஸோ இதெல்லாம் வரும்போது வந்து இந்த ஹை எண்ட் ப்ரொசீஜர்ஸ்னுடைய காஸ்ட் வந்து குறையும். காஸ்ட் குறையும் போது வந்து லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் பெனிஃபிட். இட்ஸ் அ பிக் டீம் ஒர்க். பை காட்ஸ் கிரேஸ் இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் வி ஹாவ் குவைட் அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ். நிறையா பேஷண்ட்ஸ் எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஹார்ட்காக. ரவுண்ட் த கிளாக் அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கிறது தான் எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. டாக்டர், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கும்பொழுது உங்களோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் யோர் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் சொல்லுங்கள். See, that's a குட் கொஸ்டின். யாருக்காக இருந்தாலும் பயமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட்டை வெளியே எடுத்துகிட்டு நாங்கள் வேற ஒருத்தங்க ஹார்ட் வைக்கிறோம் அப்படின்னாலே எவ்ரிபடி வில் கெட் டெரிஃபைட். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது சொல்கிற சுச்சுவேஷன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஹார்ட் வந்து யூஸே பண்ண முடியாது, அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சொல்லுவோம். நல்லா இருக்க பேஷண்ட்டுக்கு இது யாரும் பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் கொஷின், இந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து நான் பேசும்போது வந்து சரிங்க சார் நான் வரேன் அப்படின்னு கிளம்பி போனார், வரவே இல்லை திருப்பி. அப்புறம் ஆப்வியஸ்லி தெரியும் பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். பட் நான் சொல்லும்போது வந்து தட் வாஸ் வெரி எக்கோவில் பார்த்தாலே ரொம்ப மோசமாக இருந்தது ஹார்ட். ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு ஹி வாஸ் ப்ராட் டு ஐசியூ. ரொம்ப அன்கான்ஷியஸாக ஐசியூ கூப்பிட்டுருந்தாங்க, கொலாப்ஸ் ஆகிட்டார் வெளியிலன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் அவரை வந்து வென்டிலேட்டரில் போட்டு நம்ம அவருக்கு மெஷின்ஸ் மூலியமாலாம் சப்போர்ட் கொடுத்து ரெக்கவர். அவர் ஒன்ஸ் வந்து கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே ஹி ரியலைஸ்ட். ஸோ இந்த சீரியஸ்னஸை தான்
அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவங்க அட்டெண்டர்ஸும் வந்து ஒன்ஸ் அந்த நியர் டெத் சுச்சுவேஷன் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தோன்னே அவங்க சார் நீங்கள் ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒன்று வந்து என்னென்னா, ஏன் ஹார்ட்டை வந்து நம்ம பயப்படணும், ஒரு சின்ன ஹார்ட் டிசீஸ்னு ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, சடன் கார்டியாக் டெத். நீங்கள் நம்ம பர்சனல் லைஃப்லேயே நிறையா பார்த்துருப்போம். நல்லா பேசிகிட்டு இருந்தார் சார், இப்போ தான் பேசிட்டு போனார் சார், இப்போ தான் அங்கே ஃபோனில் பேசினார் சார், எப்படி சார் கொலாப்ஸ் ஆனாங்க, தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட் அப்படின்னா, சார் நல்லா நடக்கிறேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் எங்களுக்கு எக்கோவில் பார்த்தா சார் நீங்கள் எப்படி தான் இந்த ஹார்ட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குன்றோம். ஸோ வென் வி டெல் இட் வி ஷுட், நாங்கள் அந்த சடன் கார்டியக் டெத் வந்துருன்ற பயத்தில் தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு நிறைய டிவைசஸ் இருக்குது, நம்ம ஐசிடி இம்ப்ளான்ட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம், பட் தட் ஒன்ட் இம்ப்ரூவ் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகே. ஸோ எஸ், இட்ஸ் அ வெரி தட் இஸ் ஒன் பிக் சேலஞ்ச் வி ஆர் ஃபேஸிங். ஏன்னா வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக கன்வின்ஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பிக் டாஸ்க். ஏன்னா இது பர்சனலாக எனிபடி வில் கெட் டெரிஃபைட். நம்ம வந்து அந்த பயம் வந்து கட்டாயம் இருக்கும். பட் அதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அது வேறு வழியே இல்லாமல் தான் நம்ம சொல்கிறோம். அந்த சடன் கார்டியக் டெத் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ டஃப் டாஸ்க். டாக்டர், தேங்க்யூ வெரி மச். இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து அது ஒரு பெரிய என்னமோ பயமான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக நல்ல கிளாரிட்டியோட, இன்டெப்த் கிளாரிட்டியோட கொடுத்துருக்கீங்க. நீங்கள், உங்கள் டீம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் டீம், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாரும் ஒரு நல்ல நெட்வொர்க்கில் நீங்கள் இதை வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து பப்ளிக்குக்கு இது வந்து ஒரு அவேர்னஸ்ஸு நீங்கள் கொடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Please do your good job. Thank you. Stay blessed, doctor. Thank you. Thank you so much. Thank you.